ராம ராம ராம. இப்போ நீங்க இந்த ராம ராம ராமா நீங்க இந்த அத்தியாசிரமி அந்த நிலைமையில இருக்கும்போது, இதுக்கு முன்னால எல்லாரும் உங்களை கார்த்திக் பாகவதர், கார்த்திக் கூட பிறந்தவன்லாம் அப்படிலாம் சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டு இருந்தா. இப்ப நீங்க இந்த நிலைமையில வந்ததுக்கு அப்புறம் உங்களை என்ன சொல்லி நாங்கெல்லாம் கூப்பிடலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல. அதை நீங்களே எடுத்து சொன்னா நல்லா இருக்கும். ராம 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 ராம. ஆரம்பத்துல அம்மா அப்பா முதல்ல நாமகரணம்னு வைக்கிறா. அதுல கார்த்திகேயன் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு பேர் வச்சா. நம்ம அப்புறம் இங்க ராமநாமா பேங்க்கு அது மாதிரி வடக்கே போய் அங்க பூஜை பண்ணும்போது அங்க ஆரம்பிச்ச போய் தான் கிருஷ்ணச்சரண்யன்னு ஒரு பேர் இருந்தது. அதை தவிர உபநயனா எப்பவுமே திஜன்னு பேரு பிராமணாளுக்குலாம். 2வது ஜென்மம் அது பிராமணனுக்கு. பூனல் போட்டு ஆரம்பத்துலேருந்து அது திஜன்னு பேரு. அதான் திஜன்னு சொல்றது. கருடனுக்கும் திஜன் 2 பக்கமும் ரெக்க இருக்கிறதுனால கருடனுக்கு திஜன்னு பேரு. அது போல சூரியனுக்கும் திஜன்னு பேரு. அது போல பிராமணனுக்கும் திஜன் 2வது ஜென்மங்கிறதால திஜன். அப்ப நாராயண சர்மான்னு வச்ச பேரு. அந்த 3 பேரு இருந்துட்டே இருந்தது. கிருஷ்ணச்சரணிய பேரு ரொம்ப பிரசித்தமா கொஞ்ச நாளா இருந்திருந்தது. இப்ப சமீபத்துல இந்த உடம்புக்கு இந்த மாதிரி நிலைமை கொடுத்து அப்ப குணாதாரி என்ன அசரீரியா நாம பிரம்மம் அதான் பேரு நாம பிரம்மம். யாரு கொடுத்த பேரும் சாஸ்வதம் இல்லை. குருநாதாரி என்ன நாமகரணம் நம்மளுக்கு வைக்கிறா அது சன்னியாச ஆசிரமத்துக்கா? அதெல்லாம் இப்ப கடந்த அத்தியாசிரமிக்கிற நிலைக்கு அதுக்கு சன்னியாச தீட்சம் தான் அதுக்குன்னு நாமம் இருக்கும். அப்போ அத்தியாசிரமியா இருக்கும்போது அதுக்கு என்ன நாமம் இருக்கும்? யாரை எந்த பேர்ல வேணாலும் கூப்பிடலாங்கனால அதெல்லாம் நாம பிரம்மம்னு ஆகிட்டார். எனக்கு நாம பிரம்மங்கிற வார்த்தைய அப்பதான் எனக்கு நல்லா ஸ்புரிக்க ஆரம்பிச்சது. பஜனை கீர்த்தனை கூட இருக்கும். நாம பிரம்ம பராயண சிம்மா அப்படின்னு கீர்த்தனத்துல வருது. குருநாதர்களுக்கு தான் அதுவும் வருது. அவருக்கு அந்த பேரை சொல்றார். நீ நாம பிரம்மம் இதையே அசரீரியா சொல்லிட்டே இருக்க. அதனால அந்த பேர் தான் இப்ப இருக்கு. அந்த பேரை சொல்லிட்டா அது என்னோட பேரு. இந்த சரீரத்துக்கு மட்டும்தான், இந்த ஜென்மாவுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற பேர் இல்லாம அது சாஸ்வதமான பேரா இருக்கும். இப்ப சதாசிவ பிரம்மேந்திரம், சதாசிவ பிரம்மம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். பிரம்மம்னு வந்தாக்க இல்லையா? அதனால பிரம்மங்கிற பேர் சொன்னாங்க. அது இந்த ஆசிரமத்துக்கு தான் அப்படிங்கிறது இல்லாம அது பொதுவான பேரா வருது. அதனால இந்த ஆசிரமத்துல இருக்கிற மாதிரி அந்த பேரும் இல்லாம குருநாதாள் இது எதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு ரொம்ப 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 ஆச்சரியமா இருந்தது. அந்த பேர் தான் எனக்கு எப்பவும் அந்த இதான் காதில் ஒழிச்சுட்டு இருக்கு. என் குருநாதாள் சொன்னதுனால அந்த சொரூபம் தான் எனக்கு தெரியறது. என்ன இந்த வெறும் இந்த சரீரத்துக்கு இந்த பேரெல்லாம் எனக்கு யாரு கூப்பிட்டாலும் அவ்வளவா எனக்கு ஸ்புரிக்கல. குருநாதாள் வச்ச பேரு இது சாஸ்வதமா இருக்கு. அந்த பேர் வச்சுட்டு அதுவும் இல்லாம அவரே என்னை கையை பிடிச்சி அழிச்சுட்டு போற மாதிரி அப்படி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒவ்வொன்றும் அப்படிதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. எவ்வளோ முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணாலும் எது எப்ப நடக்கணுமோ குருநாதாள் அப்பப்ப நடத்திட்டே இருக்கார். அதனால அதுல சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வைபவம் தான். அதனால நாம பிரம்மமே தான். இதுதான் வச்சிருக்கோம். நம்ம இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோமே, இந்த சத்சங்கத்துக்கும் நாம பிரம்மம் பேர் வச்சது காரணமே அதான் விஷயம். இதை பத்தி வேற எல்லாருக்கும் யாருக்கு சந்தேகம் இருக்கோ எல்லாருக்கும் நல்லா இதுல இருந்து நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நாம பிரம்மம். இப்ப நாம பிரம்மம் இருக்கிறதால எல்லாத்தையும் நான் நாம பிரம்மமா பார்க்கணும் அப்படிங்கிறதையும் உணர்த்திருக்கேன். இதுதான் பெரிய ஆச்சரியகரமான விஷயம். ராம. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கும் குருநாதர் இன்னைக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு. அது பரம சந்தோஷமா இருக்கு. எல்லாம் அவர் தான் எல்லாம் காரணம். அவரோட தூண்டுதல் தான் நடக்கும். ராம சத்குரு சுவாமி நகா ஜெய். ராம 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 ராம.